சாந்தி. ஆவ்யக்த சமிகை 29 ஜூன் 2025. இன்றைய பாப்தாதாவினுடைய மகா வாக்கியங்கள். जैसे कोई भी व्यक्ति दर्पण के सामने खड़े होते ही स्वयं का साक्षात्कार कर लेता है, वैसे आपकी आत्मिक स्थिति शक्ति रूपी दर्पण के आगे कोई भी आत्मा आवे तो वो 1 सेकंड में स्वस्वरूप का दर्शन व साक्षात्कार कर ले. பாபா ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. எப்படி யாரானாலும் இப்ப நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறோம் அப்படின்னா அந்த கண்ணாடியில என்னோட உருவம், இந்த ஸ்தூல பிசிக்கல் உருவம் தெரியுது. சோ இதுல நான் எப்படி இருக்கிறேன், முகம் எப்படி இருக்கு, தலை எப்படி இருக்கு, ட்ரெஸ் எப்படி இருக்கு, அழுக்கு இருக்கா, நல்லா இருக்கா, அப்படியே உள்ளத உள்ளபடி இந்த கண்ணாடி எடுத்து காட்டிவிடும். அதே போல பாபா சொல்றாரு, நீங்க ஆத்மா எனக்கூடிய உணர்வுல இருந்தீங்கன்னா வேற யாராலும் உங்க முன்னாடி வந்தா அவர்களுடைய உண்மையான ஸ்வரூபம் உங்களுக்கு ஃபீல் ஆயிடுமா? அவங்களுக்கு ஆத்மான்னு புரியுது, அது ஒரு விஷயம். அந்த ஆத்மான்னு புரியும் பொழுது அவங்க அந்த நிலையில இல்ல இல்லையா, அந்த ஒரு சாந்தி அனுபவம் பண்ணுவாங்க, அந்த ஒரு குஷி சுக்கம் அனுபவம் பண்ணுவாங்க. அப்ப என் முன்னாடி வருமா அவங்களுக்கு அதை அனுபவம் பண்ணும் பொழுது, ஓஹோ நம்ம எங்க இருக்கிறோம், இதனால வரைக்கும் நான் எவ்வளவு துக்கியா இருந்திருக்கிறேன், நான் என்னோட ஸ்வஸ்வரூபம் எனக்கு தெரியலையே, ஆனா இவங்க முன்னாடி வரும்போது எவ்வளவு நல்லா இருக்கே, அப்ப இதுதான் உண்மையான சொல்யூஷன் போல இருக்கு. அதுதான் பாபா சொல்றாரு, அவர்களுடைய உண்மையான நிலை கண்ணாடியில என்னை பார்த்த உடனே என்னுடைய ஸ்திதி எனக்கூடிய கண்ணாடியில அவர்களுடைய மனநிலை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. आपके हर कर्म में हर चलन में रूहानियत की अट्रैक्शन हो. பாபா சொல்றாரு, உங்களோட ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு நடத்தையிலையும் அந்த ஒரு ஆன்மீக தன்மையினுடைய கவர்ச்சி இருக்கணும். உலகத்துல ஸ்தூலமான அட்ராக்ஷனுக்கு ரொம்ப செய்யறாங்க, தன்னை நல்லா வெளிப்படுத்திக்கணும் பிசிக்கலா அப்படின்னு எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்றாங்க. பாபா என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ள ஆன்மீகத்தினுடைய அந்த ஒரு கவர்ச்சி இருக்கணும். ஏன்னா இது தெய்வீகமானது, இதுல அசுத்தம் கிடையாது. வெளி உலகத்தினுடைய கவர்ச்சியில அசுத்தம் இருக்கு. ஆனா இங்கே பாபா சொல்லி கொடுக்கறது சுத்தமான ஒரு ஆக்கர்ஷன், அந்த ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு நறுமணம், அந்த ஒரு டேஸ்ட், அந்த சுவை, அந்த பிளேவர் அதுல இருக்கணுங்கிற. அப்ப பாக்குறவங்களுக்கு இவங்க எவ்வளவு டிவைனா இருக்காங்க, மரியாதை வரும், மரியாதை கலந்த ஒரு ஸ்நேகம் வரும், அது வரணுங்கிறார் பாபா. जो स्वच्छ आत्मिक बल वाली आत्माएं हैं वो सबको अपनी ओर आकर्षित जरूर करती है. எனவே யார் ஒருவர் சுத்தமாக இருக்கிறார்களோ, சுத்தம்னா என்ன அர்த்தம், மனதுல வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் இல்லை. எனவே யார் ஒருவர் சுத்தமான நிலையில் இருக்கிறார்களோ, அந்த ஆன்மீக கவர்ச்சியுடையவர்களாக இருக்கிறார்களோ, ஆத்மீக சக்தி இருக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ, அவர்கள் தானாகவே பிறரை தன் பக்கம் கவர்ந்து இருக்கிறார்கள். இதுக்கு அதாவது வெளி உலகத்தை போல நம்ம இதுக்காக முயற்சி பண்ணல, எல்லாரும் என் பக்கம் அட்ராக்ட் பண்ணணும், அதுவும் பாபா கூடாதுங்கிறாரு. அம்மாவும் சரி பாபாவும் சரி என்ன செய்தாங்களா, பிரம்மா பாபாவும் எல்லாருடைய குணத்தையும் மேல கொண்டு போனாங்க. என்னை யாரும் நினைக்க கூடாது, நான் இடையில ஒரு புரோக்கர் தான், நீங்க எல்லாரும் ஸ்ரீ பாபாவை நினைக்கிறோம்னு பிரம்மா பாபா சொல்றாரு. அம்மாவை என்ன சொல்றாங்க, இந்த மாதம் முழுவதும் கேட்கிறோம் இல்லையா, கட்டளை இடுபவர் கட்டளை எடுக்கிறார், செய்ய வைப்பவர் செய்விக்கின்றார். எல்லாருடைய கவனத்தையும் அங்க கொண்டு போறாங்க. சோ நம்ம கவர்ச்சிக்கணும்னு இதை செய்யல, ஆனால் அந்த ஒரு தெய்வீக தன்மை நமக்குள்ள இருக்கணும்ன்றத பாபா புரிய வைக்க வர்றாரு. எனவே நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய மனதை சுத்தமாக வைத்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் இவர்கள் என்னுடையவர்கள் எனக்கூடிய அனுபவத்தை செய்வாங்க. அந்த ஆன்மீக ஸ்நேகம் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.